2 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. முந்தின நாள் ஈவினிங் பூரி சன்னா பண்ணலாம்னு ஊற வச்சுருந்தேன். பட் அன்னைக்கு டின்னர் லைட்டாக போதும்னு சொன்னதால் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம்னு அதை எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவு இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன். கடலைக்கறி எப்பவும் பண்ணுறதை விட அன்னைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நடுவில் பசங்களுக்கு பாலும் காய்ச்சி எங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸும் போட்டிருந்தேன். தோசை மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருந்தது. ஸோ தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட கோரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கோரியாண்டர் லீவ்ஸ்க்கு பதிலாக பார்ஸ்லி லீவ்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். 2 லீவ்ஸும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பார்ஸ்லி லீவ்ஸ் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. லாஸ்ட் டைம் ஸ்பினாச் போட்டு க்ரீமி பாஸ்தா செஞ்சுருந்தேன். இந்த வாட்டி ஸ்பினாச்சுக்கு பதிலாக பார்ஸ்லி லீவ்ஸ் போட்டு பண்ணலாம்னு பாஸ்தா தான் செய்ய ஆரம்பித்தேன். ஸ்பினாச் போட்டு பண்ண அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. பசங்களுக்கு பார்ஸ்லின்னு சொல்லவே இல்லை. அவங்க க்ரீன் கலரில் இருந்ததால் ஸ்பினாச்சுன்னு நினச்சிட்டாங்க. எப்பவும் போல் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பாஸ்தா சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த தீபாவளி பட்டாசு எங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.